அப்போ என்ன ஆகும்னா உடலில் எனர்ஜி தேவைப்படுது, நல்லா போய் சாப்பிட்டுட்டு வர முடியாது. ஆனால் வயிற்று புண்ணை ஏற்படுத்திடும். எனர்ஜி தேவைப்படுதுன்னு எப்படி தெரியும்? நமக்கு உள்ள அமிலம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமில சுரப்பு வரும் பொழுது அப்போ அந்த குடல் பகுதியில் மேலே இரைப்பை பகுதியில் புண்கள் வர ஆரம்பிக்கும். அந்த புண்களை ஆற்றக்கூடிய இயல்பு வாழைப்பழத்துக்கு இருக்குது. நிறைய சித்த மருந்துகளில், ஆயுர்வேத மருந்துகளில் வாழைப்பழத்தை இந்த மாதிரி குடல் புண்களை ஆற்றுவதற்கான மருந்துகள் தயாரிப்பதற்கு இந்த வாழைப்பழம் வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வாழைப்பழம் நிறைய நமக்கு புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழைப்பழம் நல்ல ஒரு இயல்பான உறக்கத்தை கொடுக்கும். இரவில் நிறைய பேர் பழம் சாப்பிட்டுட்டு படுக்கிற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னா, வாழைப்பழம் எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நீடித்த தூக்கத்தை நமக்கு இயல்பாக தரக்கூடிய உணவு வாழைப்பழம்.